வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம். கொஸ்டின் லெட் ஏ எக்ஸ் ஹோல் நம்பர், சரியா, ஹோல் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் 2, அதாவது 2வை விட எக்ஸ் வந்து சின்ன நம்பர். அடுத்து பி ஈக்குவல் டு என்ன சொல்லி தந்திருக்கேன், நேச்சுரல் நம்பர் 1, அடுத்து எக்ஸு, அடுத்து 4, அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 1 விட பெருசாகவும் 4 உண்டு, 4 விட சின்ன நம்பர் வரை உண்டு. சி 3,5 வெரிஃபை தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை எழுதணும். கிவன் வேல்யூ எழுதிக்கலாம். ஏ வந்து அவங்க டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்னது, எக்ஸ் ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2வை விட சின்ன நம்பர். அப்போ என்னதெல்லாம் வரும், 0வும் 1ம் ஏ. அடுத்து பி என்ன எதுன்னு கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் எக்ஸ் வந்து 1னை விட பெரிய நம்பர். அப்போ 1 கிடையாது, 2 3 4ம் உண்டு, 4ல் கீழே டேஷ் போட்டிருக்காங்க, அப்போ உண்டு. அப்போ பி என்னதெல்லாம் உண்டு, 2 3 4. சி வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சி இஸ் ஈக்குவல் டு 3,5. இப்போ 3 வேல்யூவை நமக்கு கிடைச்சாச்சு. இனி ஃபஸ்ட்டில் இருந்து ப்ராப்ளத்தில் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, சரி, ஃபஸ்ட் நம்ம இதில் இருக்கிறதுல ஃபஸ்ட் பி யூனியன் சியை கண்டுபிடிக்கலாம். பிக்கு வேல்யூ என்ன, 2 3 4. யூனியன் சிக்கு வேல்யூ என்ன, 3,5. பி யூனியன் சின்னு கொடுத்துருந்தா ரெண்டையும் என்ன பண்ணலாம், சேர்த்து எழுதணும். இதில் நம்ம பி யூனியன் சினா பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். 2, 3, 4, 5 சேர்த்து எழுதியாச்சு. பி யூனியன் சி. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏக்கு வேல்யூ என்ன, 0,1, வேல்யூ 0,1. பி யூனியன் சிக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 2, 3, 4, 5. இனி சேர்த்து எழுதிடலாம். கிராஸ் எப்படி எழுதணும், 0 கூட இதோட சேர்த்து எழுதணும். 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இதுதான் நமக்கு 1. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இனி ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது ஏ கிராஸ் பி. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் ஏக்கு வேல்யூ என்னது, 0,1. கிராஸ் பிக்கு வேல்யூ என்னது, 2, 3, 4. இதுதான் என்னது, பிக்கு வேல்யூ. இனி நம்ம இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏக்கு வேல்யூ என்ன, 0,1. கிராஸ் சிக்கு வேல்யூ என்ன, 3,5. இனி ஏ கிராஸ் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா, 0,3, 0,5, 1,3, 1,5. இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எழுதியிருக்காங்க. நான் அந்த வேல்யூவெல்லாம் எழுதிட்டேன். அது என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 0,2, 0,3. ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 1,2, 1,3, 1,4. இனி ரெண்டாவது உள்ளது எழுதும்போது நம்ம பார்த்துக்கலாம், சரியா. 0,2 நம்ம 0,3 ஏற்கனவே எழுதியிருக்கோம். அடுத்து 0,5 எழுதலை, ஸோ 0,5 எழுதிக்கலாம். 1,3 ஏற்கனவே எழுதியாச்சு, 1,5 எழுதலை, ஸோ 1,5 எழுதிக்கலாம். இதுதான் என்னது, A cross B union
ஏ கிராஸ் சி. இதை வந்து செகண்ட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல்ட். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இதை 6th சம்மில் ஃபர்ஸ்ட் சம் மட்டும் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் சம் பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க வேல்யூ எழுதியிருக்கேன். கொஸ்டினில் கேட்டிருக்கதை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கு வேல்யூ எழுதிக்கலாம். 2, 3, 4. இன்டர்செக்ஷன் சிக்கு வேல்யூ 3, 5 எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷனாக இருந்தால் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத எழுதிக்கணும். காமனாக இருக்கிறது 3 மட்டும்தான். 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏக்கு வேல்யூ 0,1. இதுக்கு பி இன்டர்செக்ஷன் சிக்கு வேல்யூ 3. ஸோ எழுதிக்கலாம். அடுத்து க்ராஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். அதாவது ஒன்று சேர்த்து எழுதலாம். 0,3 அண்ட் 0,3 அப்புறம் 1,3 வரும். 1,3 அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 1. நம்ம ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்க வேல்யூ என்ன? 0,1 கிராஸ் பிக்க வேல்யூ என்ன? 2, 3, 4. நீ கிராஸ் பண்ணி ஒன்று சேர்த்து எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4 1,2 1,3 அண்ட் 1,4. இவ்வளவும் ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது இருக்குது? ஏ கிராஸ் சிக்க வேல்யூ இருக்குது. ஏக்க வேல்யூ 0,1 கிராஸ் சிக்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3,5. இது ரெண்டே நம்ம என்ன செஞ்சிடலாம்? க்ராஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது ரெண்டே என்ன செஞ்சுக்கலாம்? க்ராஸ் பண்ணி எழுதிக்கலாம். 0,3 0,5 1,3 அண்ட் 1,5 கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் சி. இனி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இன்டர்செக்ஷனாக என்ன? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத நம்ம எழுதணும். இந்த ரெண்டுலேயும் காமனாக எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி எழுதிக்கலாம். எது காமனாக இருக்கோ அது எழுதிக்கலாம். 0,3யும் 1,3யும் இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 பார்த்துக்கோங்க. 0,3 1,3 2ம் 0,3 1,3. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 hence proved. இப்போ நம்ம செகண்ட் சம் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பார்ப்போம். ஏக்க வேல்யூ பிக்க வேல்யூவெல்லாம் எழுதிட்டேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி. ஏக்க வேல்யூ எழுதிக்கலாம். 0,1 யூனியன் பிக்க வேல்யூ 2,3, 4. இந்த ரெண்டு யூனியனாக என்ன சேர்த்து எழுதணும். 0,1, 2, 3, 4 சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்து ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பிக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதான் அப்படியே எழுதிக்கலாம். கிராஸ் சிக்கு வேல்யூ என்ன? 3,5. இனி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கமா போட்டு எழுதிக்கலாம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. சரி, இது ஈக்குவேஷன் எத்தனை? 1. நம்ம அப்போ ஈக்குவல்ஸுக்கு இந்த பக்கம் உள்ளது கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த பக்கம் உள்ளது கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. ஏக்க வேல்யூ என்ன? 0,1 கிராஸ் சிக்க வேல்யூ என்ன?
செக் பண்ணிக்கோங்க 3,5 இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். கிராஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் 0,3 0,5 1,3 1,5 ரெண்டு எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க A cross Cக்கு பிறகு B cross C B cross C Bக்கு வேல்யூ என்ன 2 3 4 cross Cக்கு வேல்யூ என்ன 3,5 இனி இதை கிராஸ் ஆட் பண்ணி அதாவது நம்ம கம்மா போட்டு எப்பவும் போல் நார்மலாக எழுதிக்கலாம் 2,5 3,3 3,5 4,3 4,5 எழுதியாச்சா? இனியே அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் என்ன கேட்டிருக்காங்க A cross C யூனியன் B cross C அதுனா என்ன அர்த்தம் A cross C B cross C நம்ம எழுதியிருக்கோம்ல இதை சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு A cross Cயில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். A cross Cயில் இருக்கதா அப்படியே எழுதிக்கலாம் 0,3 A cross Cக்கும் யூனியன் B cross C ரெண்டுக்கும் சேர்த்து எழுதியாச்சு. இதுதான் வேல்யூ. ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே ஒன்று போல் தான் வந்திருக்குது வேல்யூ. ஸோ இதில் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.